Hi friends, last video இந்த பன்னியோட ஹெட் போர்ஷன், பாடி போர்ஷன், லெக்கு அண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம இயர்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் யான் தான் எடுத்திருக்கேன். 2 இயர்ஸ் மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் யானில் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கிட்டு அந்த மேஜிக் ரிங்கில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். எப்பயுமே மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக ஸ்டிச்சு ப்ராப்பராக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த த்ரெட் அப்படி பிடிச்சி நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்காக ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா 5 இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதை 5 டைம்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ 5 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகும், கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு போடுற சிங்கிள் க்ரோஷேவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும்போது. இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டினரி ஹூக் இருக்குது இல்லையா, ஹூக் இருக்கும்ல, அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன வேறு கலர் பிட்டு உள்ளன் இருந்ததுன்னா அதை கூட அதில் இன்சர்ட் பண்ணி அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ 5வது இன்க்ரீஸ் ரவுண்ட் 2ஓட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ ரவுண்ட் 3 அண்டு ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு அப்படியே போட்டே வர வேண்டியதான், சிங்கிள் க்ரோஷே போட்டே வர வேண்டியதான். எந்த வித இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ரவுண்ட் 2ல் நமக்கு எண்டில் 10 சிங்கிள் க்ரோஷே இருந்தது. அதே மாதிரி ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே 10 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் டோட்டலாக வரும். இதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது, அப்படியே போட்டு வர வேண்டியதான். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ரவுண்ட் 4, அதே மாதிரி ரவுண்ட் 4ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு செயின் அடுத்த ரவுண்ட் 5. எப்பயும் இதை மறக்காதீங்க, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது பேட்டர்ன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்லிப் ஸ்டிச்சு செயின் ஒன்றுங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்பயுமே இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப் ஸ்டிச்சே போடாமல் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியும் போடலாம், பட் அதை விட இது பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்டிங் ரொம்ப முக்கியம். எப்பயுமே எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ 10 இருக்கான்றதை கவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 3 அண்ட் 4, 5 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ரவுண்ட் 5 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்ட் 6 போட ஆரம்பிக்கணும். ரவுண்ட் 6 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ டிக்ரீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 ஸ்டிச்சை ஒன்றாக்குறது. ஸோ இதை 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு, ஒரு டைம் போட்டாச்சு. இப்போ 2வது டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2வது டைமில் ஒரு டிக்ரீஸ் கொடுக்குறேன். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ்.
இப்போ நம்ம லாஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 10 இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நமக்கு வந்து 7 இருக்கணும். 3 தடவை நம்ம டிக்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டது நான் ரெக்கார்ட் ஆகலை உங்களுக்கு. ஸோ இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த டெய்லை. ஏன்னா அடுத்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஹெட் போர்ஷனில் நம்ம ஸ்வியூ பண்ணணும். அதை ஸோ இதை இழுத்து டைட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த த்ரெட்டை இழுத்து விட்டோம்னா நல்லா டைட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நான் ஆல்ரெடி இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 இயர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஹெட் போர்ஷனில் நான் ஆல்ரெடி ஒன்று தச்சு முடிச்சிட்டேன். அதாவது ரோ 2 இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஹெட் போர்ஷனில் 2வது ரோவில் இதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த ஹேண்ட் இருக்கிறதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வந்து இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாக்கா அந்த இடத்துல ஒரு குண்டூசி வச்சு இந்த காது பகுதியை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் வந்து மாறாமல் கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோமோ அங்கேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகினர்ஸாக இருக்கும்போது எனக்கு அந்த இடம் மார்க்கிங் வந்து மாறுது கொஞ்சம் நகருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்கள், அதை குண்டூசி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக தைச்சிங்கன்னா பொசிஷன் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 4-5 ஸ்டிச்சு கொடுத்து தைச்சு இது பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கும்போது இந்த டெயில் விடுறது, அதாவது எக்ஸஸ் யான் கட் பண்ணுறோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் அது அடிக்கடி கழண்டுகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லாங் டெய்லாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லாங் டெயில் விட்டு கட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே உள் பக்கமாக கொடுத்து தைச்சி எடுத்துட வேண்டிதான். இது நான் வந்து பிளாஸ்டிக் நீடில் யூஸ் பண்ணுறேன். இதே டேபிஸ்ட்ரி நீடில் வந்து அயன் நீடில் இருக்கும். அது நீங்கள் கடையில் கேட்டு பாருங்கள். அது வாங்கினீங்கன்னா இன்னும் தைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். ஏன்னா அது மொனை வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஸ்டீலுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எனக்கு இந்த இதிலே யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் எனக்கு ஒன்றும் தெரில. பட் பிகினராக இருக்கிறவங்க அந்த நீடில் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இதுன்னா நம்ம சின்ன பசங்க யாரும் எடுத்தால் கூட கையில் எதுவும் இதாகாமல் எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ தைச்சிட்டு இந்த யானை வந்து அப்படியே என்ன பண்ணணுன்னா உள்பக்கமாகவே கொடுத்து தான் நம்ம ஹைட் பண்ணி விடணும். எப்பயுமே வந்து யான் ஹைட் பண்ணுறது உள்பக்கமாக கொடுத்துட்டு இன்னும் 2 பெரிய லென்த்தாக இருக்குதுன்னா ஒரு 2-3 இது உள்பக்கமாக கொடுத்து கூட யான் ஹைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நீ அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிசுறு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாது நமக்கு. ஸோ உள்பக்கம் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா அதை ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஸ்ட்ராங்காக தைச்சிட்டேன். ஸோ இதை எப்படி ஹைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பேக் சைடு கொண்டு போயிட்டு த்ரெட்டை கோத்துக்கோங்க. பேக் சைடு கொண்டு போயிட்டு உள்பக்கம் சொருகி கொஞ்சம் வெளியில் ஏற்கனவே நீங்கள் ஃபைபர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதில் இதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு இது ஈஸியாகிடும். இப்படி கொடுத்து அழகாக இந்த பக்கம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும், நீடில் வந்துடும். ஸோ எனக்கு கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால நான் ஒன் டைம் மட்டும் இது பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக இருக்குது அப்படின்னிங்கன்னா இன்னும் 2 தடவை கூட உள் பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பன்னி வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே வந்து நம்ம கீ செயினாவோ இல்லை பேக் சாமாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் சீவிங் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் சீவிங் நீடிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. நீட்டமாக இருக்கிற ஊசியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி குத்தி நம்ம உள்ளே எடுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு அந்த 2 ஐஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் 2 ஸ்டிச்சில் மட்டும்தான் நம்ம இந்த வேலையை பார்க்க போகிறோம். 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ 2வது ஸ்டிச்சை வந்து மேலேருந்து அடுத்த லைனில் கீழே குத்தி இறக்கணும்.
கொஞ்சம் இது வந்து 2 லேயரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிக்காகாமல் கரெக்டாக மெதுவாக எடுத்து அலைன் பண்ணி அந்த இடம் வந்தோடனே கரெக்டாக நிப்பாட்டிடுங்க. இப்போ இதில் உள்பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டு கீழே அப்படியே லைட்டாக இழுத்து விட்டோன்னா ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வந்து நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இப்போ கீழ்ப்பக்கமாக ஒரு சின்ன இது மாதிரி வரணும், ஒரு கோடு மாதிரி வரணும். அதுக்காக இந்த இடத்துல விட்டுட்டு எங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ளே இன்சர்ட் பண்ணமோ நீடில் அதே இடத்துல நான் வெளியில் எடுத்துட்றேன். ரொம்ப அழுத்தி பிடிச்சி இழுத்துடக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த இடம் வந்து சுருங்கிட்டு வந்துடும். அப்புறம் திரும்ப நீங்கள் பிரிச்சுட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் அந்த இடத்த மட்டும். இப்போ நோஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம கொஞ்சம் விட்டுட்டு ஃபுல்லாக உள்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக உள்பக்கம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு எடுங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாட் போடுங்க. கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு பொசிஷன் கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிட்டு அந்த நீடில் வச்சு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் யானெலாம் உள்பக்கமாக போயிடும், ஹைட் ஆகிடும் எல்லாமே. ஸோ எந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எடுத்தீங்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டு போய் நீடில் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணும்போது அது கட் ஆகிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். நீங்கள் பக்கத்து ஸ்டிச் வழியாக வெளியே எடுத்துகிட்டு அதை திரும்ப ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹைடே ஆகாது. ஏன்னா 2 ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் ஸ்டிச்சு போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அது என்ன ஆகும்னா நீங்கள் கட் பண்ணாலும் அந்த இடம் வந்து பிளாக் கலரில் தெரிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரே இடத்துல போட்டதுனால இதை வந்து இப்படி அடுத்த ஸ்டிச் வழியாக எடுத்து உள்பக்கமாகவும் தள்ளி விடலாம். இல்லை அதே ஸ்டிச்சில் இன்னும் கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளினீங்கனாலும் உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டது தெரியக்கூடாது நமக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு இந்த நோஸும் போட்டாச்சு. ஸோ பன்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே வந்து கீச்செயின் மாட்டிட்டு கீச்செயின் ரிங் மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை பேக் சாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஓவரால் ஒரு டேங்க் டாப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ப்ளூ கலரில் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணேன், அதை தான் இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் பன்னி வந்து ஜென்னாக இருந்ததுன்னா ப்ளூ, அதே வந்து கேர்ளாக இருந்ததுன்னா பிங்க்கு. ஸோ இப்போ இந்த டேங்க் டாப் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து பிங்க் கலர் யானை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அது பாயாக இருந்தால் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேர்ளாக இருந்தால் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பிங்க் கலர் யான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து மொத்தமாக நமக்கு 14 செயின்ஸ் நம்ம போடணும். இந்த இடத்துல 14 செயின்ஸ் வந்து கண்டினியூஸாக போட்டே போக வேண்டியதான். செயின் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த 14 அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து டேங்க் டாப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 14 செயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும், நீங்கள் பெரிய சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் பகுதியில் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த 14 செயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா. நான் இந்த சைஸ் எடுத்ததுக்கு இந்த ஹூக் சைஸ்க்கு இந்த யானுக்கு இந்த இது சொல்கிறேன். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 14 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அந்த எக்ஸஸ் ஸ்டார்டிங்கில் இருந்த எக்ஸஸ் யானை உள்பக்கமாக கொடுத்து ஹைட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்துடுங்க. ஸோ இந்த டாப் இல்லாமல் நீங்கள் அப்படியே வெறும் கீ செயினாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் 14 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ரவுண்ட் 2வும் பார்த்திங்கன்னா 14 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் எல்லா இடத்துலையுமே, எதுவுமே இன்க்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2வும் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து நம்ம இந்த பன்னிக்கு வந்து லெக்ஸு ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 போர்ஷனாக ரெடி பண்ணிக்கணும். ஒரு போர்ஷனை ஃபஸ்ட்டு பண்ணுற போர்ஷனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனை இந்த மாதிரி நான் எக்ஸஸ் யானை கட் பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் போர்ஷனை எக்ஸஸ் யான் கட் பண்ணாதீங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி தான் அடுத்து இது ஒயரம் எக்ஸஸாக கொண்டு போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த செகண்ட் போர்ஷனோட எக்ஸஸ் யானை கட் பண்ணக்கூடாது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணோமோ அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் யான் இருக்குது, அதை வந்து ஹைட் பண்ணி விட்டுறேன் நான். ஹைட் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லெக் போர்ஷனில் 14 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்னொரு லெக் போர்ஷனில் 14 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும் இல்லையா. இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அங்கேலேருந்து அதே இடத்துலேருந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுகிட்டே வரணும். ஸோ ஒரு போர்ஷனில் 14 சிங்கிள் க்ரோஷே வரும், ரெண்டாவது போர்ஷன்லேயும் 14 சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக 2 ஜாயிண்ட் ஆகி பார்க்கும்போது 28 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கும். கவுண்ட்டு மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து போடுங்க. இது ரவுண்ட் 3. ரவுண்ட் 3யோட எண்டில் நமக்கு 28 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு பக்கம் நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது சைடு பார்க்குறீங்கன்னா இந்த பக்கம் அடுத்ததுலேருந்து இங்கே கொடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். செகண்ட் பீஸ், அந்த செகண்ட் பீஸ்லேயும் அப்படியே ஜாயின் பண்ணி அடுத்து ஒரு 14 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டே போக வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டிச்சு மிஸ் பண்ணாலோ இல்லை ஒரு ஸ்டிச்சு அதிகமாக போட்டாலோ அடுத்தடுத்த ரவுண்டில் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோ 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 4 அண்ட் ரோ 5வும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி 28 சிங்கிள் க்ரோஷேஸ் தான் வரும் நமக்கு. எதுலேயும் எந்த அடிஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்றுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 28 சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ரோ 4 அண்டு ரோ 5 வந்து இதே மாதிரி தான். கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக போட்டிருக்கோமான்னு. ஸோ இப்போ ரோ 5வும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 6 வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரோ 6 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து ஆரம்பித்து 6 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். கொஞ்சம் கவுண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும்.
ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும் நம்ம இங்கே. ஸோ ஒரு டிக்ரீஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூஸாக 12 சிங்கிள் க்ரோஷேன்னு இங்கே போடணும். இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக இந்த ரோ 6 வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். நான் மேலே வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்கேன்ல, அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போடுங்க. 6 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட்டு இப்போ நான் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். ஏன்னா இதை வச்சு தான் அந்த டேங்க் டாப்பை வந்து மேலே அந்த பெல்ட்டு மாதிரிலாம் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வரலன்னா அது அலைன்மெண்ட் மாறின மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 12 சிங்கிள் க்ரோஷே இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல. இப்போ 12 சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. ஒரு டிக்ரீஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதை ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான் இந்த ரோவை. நீங்கள் கரெக்டாக எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் நான் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா 26 அப்படி இப்படின்னு, அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எங்கேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக வரும். சின்ன சின்ன டால்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டைம் கன்சியூம் ஆகிறது அதிகமாக தான் ஆகும், ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிட்டு யானை எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுடுங்க. எக்ஸஸ் யானை கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுங்கள், அதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக இருந்தால் போதும், அதை உள் பக்கமாக திருப்பி ஹைட் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. இது கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிங்கன்னா யான் நீடிலில் வச்சு ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம். வெளில தெரியாத அளவுக்கு உள்பக்கமாகவே சொருகி விட்டுறணும் ஃபுல்லாக எல்லாமே. ஸோ இப்போ கீழே வந்து அந்த இந்த பார்ட்டு முடிஞ்சுது. இப்போ மேல் பக்கம் நாம் வந்து அந்த டாப்புக்கு பெல்ட் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம இங்கே வந்து சென்டரில் ஒரு 12 ஸ்டிச்சு போட்டோம். இந்த பக்கம் ஒரு டிக்ரீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12 ஸ்டிச்சு போட்டோம்ல, அந்த டிக்ரீஸ்க்கு அப்புறம் இருக்க 2 ஸ்டிச்சை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 8 ஸ்டிச்சு கண்டினியூஸாக இது பண்ணி கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 மார்க்கரை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 2 அதாவது டிக்ரீஸ்க்கு அப்புறம் இருக்க 2 ஸ்டிச்சை விட்டுட்டு நமக்கு டோட்டலாக 8 ஸ்டிச்சஸ் தேவை. சென்டரில் 8 ஸ்டிச்சு வேணும். அந்த 8 ஸ்டிச்சை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஹூக் இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணணும், மார்க்கர் இன்சர்ட் பண்ணியிருக்க இடத்துல எண்டு பண்ணணும். அந்த நடுவுக்குள்ளே வந்து மொத்தம் 8 ஸ்டிச் இருக்குது. இப்போ இதே பிங்க் கலர் யான் தான். அந்த பிங்க் கலர் யானில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது போட்டுக்கலாம், ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லிப் நாட் போடாமல் அப்படியே அதில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எங்கே பிரிஞ்சு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதை அதில் கொண்டு போய் அந்த இதில் அட்டாச் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு.
ஸோ 8th ஸ்டிச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டிச்சை விட்டுட்டாங்க, ஒரு டிக்ரீஸ்க்கு பக்கத்துலேருந்து 2 ஸ்டிச்சை விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து தான் 8 ஸ்டிச்சு எனக்கு வேணும். ஸோ இப்போ இதை ஹூக்கை இன்சர்ட் பண்ணி உள்பக்கமாக சொருகிக்கங்க. ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஆட் பண்ணி அதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டை இப்படி பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து 8 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. கரெக்டாக 8 போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சென்ட்ரு போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இது ரோ 7. எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வந்துடணும். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு அப்படியே இதில் ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதில் திரும்ப எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் திரும்ப 8 சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல போட வேண்டியதான். இதுலேயும் 8 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ அந்த பெல்ட் போர்ஷன் இந்த பக்கம் பேக் சைடு வர்றதுக்கு வேணும் இல்லையா? 8 ஸ்டிச்சு முடித்ததுக்கப்புறம் அதே இடத்துலேருந்து செயின்ஸ் போடணும். இப்போ இதில் வந்து ஒரு 7 செயின் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் போட்டிருக்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்டிச்சஸை வந்து நம்ம பன்னியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பேக்கில் வந்து சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 3 ஸ்டிச்சஸ் அண்ட் ரைட் சைடு ஒரு 3 ஸ்டிச்சஸ் வச்சு 6 ஸ்டிச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு அதை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு லெஃப்ட்டில் 3 ரைட்டில் 3 ஸ்டிச்சு நான் மார்க் பண்ணி 6 ஸ்டிச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு இதுக்கு நேராக வந்து 6 ஸ்டிச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த ரோவில் பார்த்திங்கன்னா 7 செயின் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும் நம்ம. இங்கேருந்து இந்த பக்கம் நான் 3 செயின் தாண்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வரிசையாக 6 சிங்கிள் க்ரோஷே நம்ம சென்டரில் போட்டுக்க வேண்டியதான். கரெக்டாக எண்ணி 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டு 3 ரைட்டு 3 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 6 முடிஞ்சிருச்சுன்னா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 செயின் வந்து அடுத்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இப்போ அதே மாதிரி 7 செயின் கொண்டு வந்து முடிச்சா இந்த பக்கம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ 7 செயின் போட்டேன். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா சிங்கிள் க்ரோஷே,
அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற யானை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணி விடுங்க. எப்பயுமே எக்ஸஸ் யான் கட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செயினை போட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் யானையும் உள்பக்கமாக ஹைட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நம்மளோட டேங்க் டாப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் பன்னிக்கு கலர் கலராக நம்ம வந்து ஒவ்வொரு கலர்லையாக இந்த மாதிரி டேங்க் டாப் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணுறது நீங்கள் வந்து டேபிஸ்ட்ரி நீடில் யூஸ் பண்ணியே ஹைட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே இருக்கும். உள்பக்கம் நல்லா தள்ளி விட்டுட்டு எக்ஸஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்மளோட பிங்க் கலர் டேங்க் டாப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி 2 பக்கமும் கால் போர்ஷனை உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பெல்ட் மாதிரி இருக்க போர்ஷனை கையில் எடுத்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ க்யூட்டான பன்னி ரெடி. கேர்ளுக்கு வந்து பிங்க்கு அண்ட் பாய்க்கு வந்து ப்ளூ. ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மேலே அந்த ஹெட் போர்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு 30 செயின் போட்டு ஆட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா பேக் சாமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீரிங் போட்டிங்கனாலும் ஓகே. நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் தேவை இருந்ததுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.